இப்ப இருக்க ஜானி செல்லப்பா, பழைய இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி, இவங்க 2 பேர் தான் சார் எல்லாமே பண்றது. இப்ப நீங்க எல்லாம் மீடியா இப்ப வந்தீங்க, நீங்க என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தா தெரியும். வட்ட செயலாளருங்க, கட்சியில சிஎம்மோட கொளத்தூர் தொகுதியில இருக்க கட்சிக்காரங்க, திருவிக்கானகர்ல இருக்க கட்சிக்காரங்க வந்து எவ்வளவு அசிங்கமா என்ன பேசிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் பாதி பேர் பாத்திருப்பீங்க, அத வீடியோவும் பாதி பேர் எடுத்தீங்க. அப்ப நீங்களே பாத்துக்கோங்க, கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்காங்க, மீடியா இருக்கு, எல்லாரும் முன்னாடி அவங்க வந்து எங்களை தாக்குறாங்கன்னா அப்ப என்ன மினிஸ்டர் இருக்காரு, போலீஸ் இருக்காங்கன்ற தைரியம் தானே சார். இதுவே நீங்க பாத்துக்கோங்க. அவங்க வைஃபோ இல்ல அவங்க குழந்தையோ பார்க்க கூடாதுன்னு எந்த ஒரு ரூலும் இல்ல. இப்ப அவர் மேல வந்து எல்லா கேட்டையும் உட்காந்து ஃபுல்லா லாக் பண்ணிட்டு அவர் உள்ள உட்கார வச்சிருக்காங்க. யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நாங்க இங்க வந்து 2 ஹவர்ஸா இங்க உட்காந்துட்டு இருக்கோம். போலீஸ் எல்லாரும் இங்க தான் நடக்க போகுது, எந்திரிச்சு போங்க. நான் குட்டி கை குழந்தை வச்சிருக்கேன், 3 months பேபி, நான் ஃபீடிங் பண்ண கூட விடல. இப்ப நீங்க பிரஸ் மீடியா கலைஞ்சு போறீங்கன்னு சொன்னோடனே போலீஸ் எல்லாரும் வராங்க எங்களை வந்து அகற்றுறதுக்கு, இங்க கிளம்புங்கன்ட்டு. என் ஹஸ்பண்ட பார்க்க விட மாட்டாங்க. அவர் ஒன்னும் அவ்வளவு பெரிய கொலையோ இல்ல குத்தமோ இல்ல நாட்டுக்கு ஏதோ துரோகமோ ஏதோ பண்ணல. எதுக்காக இவ்வளவு பண்ணணும்? ஏன் மினிஸ்டரோட இந்த மாதிரி பண்ணிட்டான், அசிங்க பண்ணிட்டான், அவனை தான் பண்ணணும்ன்றதுக்காக பழி வாங்கறதுக்காக இவ்வளவு பண்றாங்களா? ஏன் பார்க்க கூட விட மாட்டாங்க? கண்டிப்பா சிஎம் சாருக்கு நான் கண்டிப்பா நாளைக்கு நான் சிஎம் சார் வீட்டுக்கு வாசலுக்கு நான் போவேன். எனக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், பேசணும். நான் என்கிட்ட இருக்க ப்ரூஃப் எல்லாத்தையும் காட்டுவேன். சிஎம் இது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்கணும். போலீஸ் ரொம்ப அராஜகம் பண்றாங்க. 1 வருஷமா எங்களை வந்து அங்க இங்க அலைய விட்டு என் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கு மேல வந்து ஏதாச்சும் போலீஸ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா தூக்கு போட்டு செத்துருவேன். என்னோட அப்பா பேராகட்டும், போலீஸ் பேருங்க நான் கண்டிப்பா எழுதி வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன். என் ஹஸ்பண்ட் உள்ள போனார், அவரை அடிச்சிருக்காங்க, அவரோட ஷர்ட் கிழிஞ்சிருக்கேன், ஹஸ்பண்டோட பேண்ட் கிழிஞ்சிருக்கேன். அங்க இருந்து எங்களுக்கு சொன்னாங்க அவரை அடிச்சு ரிமாண்ட் பண்ணிக்க. கண்டிப்பா அவருக்கு குண்டாசி எல்லாம் தண்டனை எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா முறைப்படி எது உண்மையோ அந்த உண்மை ஜெயிக்கணும். சிஎம்க்கு வந்து எல்லாரும் நாங்க டிஎம்கே தான், என் ஹஸ்பண்டும் பரம்பரை டிஎம்கே தான். எல்லாரும் சிஎம் ஸ்டாலின் வந்து அவர் நல்லது பண்ணுவாருன்னு தானே எல்லாருமே ஓட்டு போட்டோம், அவரை நம்பி தானே ஓட்டு போட்டோம். அப்ப ஏன் போலீஸ் இவ்வளவு அராஜகம் பண்றாங்க? என் ஹஸ்பண்டுக்கு எது ஒண்ணு ஆனாலும் சரி, அதுக்கு என்னோட அப்பாவும் சரி போலீஸும் மட்டும்தான் காரணம். இதை நான் எங்க வேணா சொல்லுவேன். அப்படி போலீஸ் திருப்பி என் ஹஸ்பண்ட் ரிமாண்ட் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட உள்ள பாக்க விடல, உள்ள வந்து சவுக்கு சங்கர் அவருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்தாங்களே, உள்ள வந்து மனு பார்க்க விடாம, ஆள் பார்க்க விடாம, அவர் கூட யாரையுமே பேச விடாம அவர் வந்து சைக்காலஜிக்கலா எப்படி வந்து டார்ச்சர் பண்ணாங்களோ அதே டார்ச்சர் என் ஹஸ்பண்டுக்கு பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் வெளியே நான் தூக்கு போட்டு செத்து போயிருவேன். கண்டிப்பா இவங்க பேரை எல்லாத்தையும் நான் எழுதி வச்சு சாவு.